ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அத்தியாயம் 40. பாபாவின் கதைகள். திருமதி தேவின் உத்தியாபன விழாவிற்கு ஒரு சந்நியாசி போல் மற்ற இருவருடன் செல்லுதல். இரண்டாவது, ஒரு சித்திர ரூபத்தில் ஹேமத்பன் வீட்டுக்கு செல்லுதல். முன்னுரை. தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகுரும் ஸ்ரீ சமர்த்த சாய் புனிதமானவர் தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார். அவர்களின் தலையில் தம் கையால் ஆசீர்வதிக்கும் போது தமது சக்தியை அவரிடம் மாற்றி பேதப்படுத்தும் உணர்ச்சியை சாயி அழிக்கிறார். துவைத உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும் போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார். மழைக்காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல் பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார். கடவுளின் லீலையை மட்டும் பாடிக்கொண்டிருப்போருக்கு நிகராக அல்லது அவர்களை காட்டிலும் கடவுளின் அடியவர்களின் லீலா வினோதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. தற்போது இவ்வத்தியாயத்தின் கதைகளுக்கு திரும்புவோம். திருமதி தேவின் உத்தியாபன விழா. தானா ஜில்லாவிலுள்ள தஹனா மமல்தார் திரு பி.வி. தேவ் அவரது தாயாரின் 25-30 விதமான பிரார்த்தனைகளை அனுஷ்டித்து அதன் தொடர்பாக ஒரு உத்தியாபன பூர்த்தி விழாவையும் நடத்த இருந்தார். 100 அல்லது 200 அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் இவ்விழாவுடன் சேர்ந்ததொரு அம்சமாகும். திரு தேவ் விழாவுக்கு ஒரு நாளை நிச்சயித்தார். சாய்பாபாவின் விஜயத்தாலன்றி விழா உரிய முறையில் பூர்த்தி அடையாதாகையால் விழாவின் விருந்தில் கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டுகொள்ள பாபு சாஹிப் ஜோக்கிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பாபாவிடம் பாபு சாஹிப் ஜோக் இக்கடிதத்தை படித்து காண்பித்தார். பாபா தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை கவனத்துடன் கருத்தில் கொண்டு கூறினார். என்னை நினைவில் கொண்டிருப்பவனை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எவ்வித வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை. என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன். நம்மில் 3 பேர், மூவர், நான், நீ மற்றும் ஒருவன் சென்று அவ்விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுதி என்றார். திரு ஜோக் பாபா கூறியதை தேவிடம் தெரியப்படுத்தினார். பின்னவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தராயினும் பாபா தாமே நேரடியாக ரஹதா, ருயி, நிம்காங் முதலிய இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும். பாபா சர்வ வியாபியாக இருப்பதால் அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்றும் அவர் விரும்பினால் எந்த ரூபத்திலும் திடீரென்று வந்து தமது சொற்களை நிறைவேற்றலாம் என்றும் எண்ணினார். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வங்காள உடையில் உள்ள ஒரு சந்நியாசி பசுக்களை பாதுகாத்தலை தனது குறிக்கோள் என கூறிக்கொண்டு டஹானோ ஸ்டேஷன் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார். பின்னவர் அவரை ஊருக்குள் சென்று மமல்தார் திரு தேவை பார்த்து அவரின் உதவியால் நிதி சேகரிக்க சொன்னார். அத்தருணம் மமல்தார் அங்கு வர நேர்ந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் சன்னியாசியை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். இருவரும் மேடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். திரு தேவேர் ஒரு தர்மத்திற்காக ஒரு நிதி வசூல் ஏற்கனவே ராவ்சாவ் நரோத்தம் சேட் என்ற பெரிய மனிதர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே பிரிதொரு நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பது நன்றல்லவென்று அவர் 2 அல்லது 4 மாதங்களுக்கு பின்னர் அவ்விடத்துக்கு விஜயம் செய்தால் நல்லதென்றும் அவரிடம் கூறினார். இதை கேட்டு அத்துறவி இடத்தை விட்டு அகன்றார். சுமார் 1 மாதத்துக்கு பின்னர் அத்துறவி ஒரு குதிரை வண்டியில் காலை சுமார் 10 மணி அளவில் அந்த திருதேவின் வீட்டின் முன் நின்றார். திரு தேவ் அவர் நிதிக்காக வந்திருப்பதாக நினைத்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு அத்துறவி தாம் பணத்துக்காக வரவில்லை என்றும் உணவிற்காக அங்கு வந்திருப்பதாகவும் கூறினார். தேவ் மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கு நல்வரவு, இவ்வீடு தங்களுடையது. துறவி என்னுடன் மற்றும் 20 இருக்கிறார்கள். நல்லது, அவர்களுடன் வாருங்கள். விருந்து நடைபெற இன்னும் 2 மணி நேரம் இருந்ததால் எங்கு சென்று அவர்களை அழைத்து வர வேண்டும் என தேவ் கேட்டார். அது தேவையில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் நானே அவர்களுடன் வருவேன் என்றார். தேவ் அவரை நடுப்பகலில் வரும்படி கூறினார். சரியாக மதியம் 12 மணி அம்மூவரும் வந்து விருந்தில் பங்கேற்று விருந்து உண்டபின் சென்றுவிட்டனர். விழா முடிந்ததும் தேவ் பாபாவின் வாக்குறுதி மீறலை குறித்து வருந்தி பாபு சாஹிப் ஜோக்கிற்கு ஒரு கடிதம் எழுதினார். ஜோக் பாபாவிடம் கடிதத்துடன் சென்று அதை திறக்கும் முன்னரே, பாபா, நான் அவனுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றி விட்டதாக அவன் கூறுகிறான். அவனது விருந்துக்கு நான் மற்ற இருவருடன் செல்லவே வந்தேன். ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் எதற்காக என்னை அழைக்க வேண்டும்? சன்னியாசி நிதி கேட்க அவனிடம் வந்திருப்பதாக அவன் எண்ணினான். அது பற்றி அவனது ஐயத்தை நான் நீக்கவில்லையா? மற்றும் இருவருடன் வருவதாக நான் கூறவில்லையா? மூவரும் உரிய நேரத்தில் வந்து உணவு கொள்ளவில்லையா? பார், எனது மொழிகளை காப்பதற்கு நான் எனது உயிரையே தியாகம் செய்வேன். எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்றார். இப்பதில் ஜோக்கின் உள்ளத்தை மகிழ்வடைய செய்தது. இவை அனைத்தையும் திரு தேவுக்கு தெரிவித்தார். இதை அவர் படித்தவுடன் ஆனந்த கண்ணீர் விட்டார். வீணாக பாபாவை குற்றம் கூறியதாக தம்மை தாமே கடிந்து கொண்டார். துறவியின் முந்தைய வருகையினால் தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டார் என்பதையும் உணவுக்காக தாம் இருவருடன் வருவதாக கூறிய துறவியின் கூற்றிலுள்ள குறிப்பை தான் எங்கனம் புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்பதையும் குறித்து ஆச்சரியப்பட்டார். அடியவர்கள் தாங்களே முழுமையாக சத்குருவிடம் சரணாகதி அடையும் போது அவர் தம் வீட்டில் நடைபெறும் மத சடங்குகள் உரிய முறையில் தேவையான சம்பிரதாயங்களுடன் நடத்தப்படுகின்றனவா என்று அவர் கவனிக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஹேமந்த் பந்தின் ஹோலி பண்டிகை விருந்து. பாபா தமது சித்திர ரூபத்தில் தோன்றி
தமது அடியவரின் ஆவலை பூர்த்தி செய்தார் என்பதை கூறும் மற்றொரு கதையை காண்போம். 1917ஆம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை அன்று காலை ஹேமந்த் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது. பாபா அவரது கனவில் நன்றாக உடை அணிந்து ஒரு துறவியை போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார். கண் விழித்து எழுந்த அவர் ஒரு துறவியோ அல்லது சாயியோ காணவில்லை. ஆனால் அவர் கனவை நினைவு கூற தொடங்கிய போது கனவில் துறவிக்குரிய ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் வைத்திருந்தார். 7 ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபாவையே எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் பாபாவின் மொழிகளால் மனம் மகிழ்ந்து தமது மனைவியிடம் சென்று அன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அவள் விருந்தாளியை பற்றி யார் எப்போது வருகிறார்கள் என கேட்டால் தமது மனைவியை அலைக்கழிக்காத நியதியின் பொருட்டும் தப்பு எண்ணத்தை தவிர்ப்பதற்காகவும் உண்மை அதாவது கனவினை பற்றி அவளிடம் கூறினார். பாபா அவ்விடத்திற்கு பாந்திரா ஷீரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விட்டுவிட்டு சாதாரண தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள். ஹேமந்த் பந்த் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் வடிப்பதனால் அவர்கள் இழக்கப் போவது ஒன்றுமில்லை என்று கூறினார். இதன் பின்னர் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியத்திற்குள் அது தயாராகிறது. ஹோலி வழிபாடும் செய்யப்பட்டு இலை போடப்பட்டது. அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது. நடுஸ்தானம் விருந்தாளிக்கெனவும் மற்றவர்களுக்கு 2 வரிசைகளிலும் இலைகள் போடப்பட்டன. குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும் மகன்கள், பேரன்கள், புத்திரர்கள், மருமகன்கள் அனைவரும் வந்து தமது இடங்களில் அமர்ந்தனர். பல்வேறு வித உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. இது நிகழ்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் விருந்தாளிக்காக எதிர்பார்த்திருந்தனர். மதியம் கடந்துவிட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை. பின்னர் கதவு சாத்தப்பட்டு தாளிடப்பட்டது. பின் அன்ன சுத்தி நெய் விடப்பட்டது. இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம். அக்னிக்கு முறையான சமர்ப்பணமும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் கூட ஆயிற்று. குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது. ஹேமந்த் பந்த் உடனே சென்று கதவை திறந்தார். அல்லி முகமது, மௌலானா இஸ்மு ஜாபர் ஆகிய இருவரை கண்டார். உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமந்த் பந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கோரினார். அவர்கள், எங்களுக்காகவே நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். எனவே தயவு செய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இதன் வியக்கத்தக்க கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியப்படும் போது பின்னர் விவரிப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றினால் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேஜையின் மேல் வைத்தார்கள். ஹேமந்த் பந்த் அதனை பிரித்து பார்க்கல அவர் பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் பெரிய அழகிய படம் பாஸ் ரிலீஃப் ஒன்றை கண்டார். உடம்பு முழுவதும் மயிர்கூ செறிய கண்களில் நீர் வழியா மிகவும் மனமுருகி தனது தலையை தாழ்த்தி படத்தில் உள்ள பாபாவின் பாதங்கள் வைத்துக் கொண்டார். பாபா இத்தகைய ஆஸ்திரேலியால் தம்மை ஆசீர்வதிக்க இருப்பதாக நினைத்தார். அறிவதற்கு ஆர்வம் வெளியிட அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார். அல்லி முகமது தான் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றிய எல்லா விவரங்களையும் பிரிதொரு சமயம் சொல்லுவதாகவும் மற்றவருடன் அவரை உண்ண செல்லுமாறும் கூறினார். ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வழி நிற்பவிட்டு சாப்பிட வந்தார். பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நைவேத்தியம் உரிய முறையில் செய்தான பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள். படத்தில் உள்ள அழகிய ரூபத்தை அனைவரும் கண்டு மிக மிக சந்தோஷப்பட்டனர். இவை எல்லாம் எங்கிடம் நிகழ்ந்தன என்பது குறித்து வியந்தனர். ஹேமந்த் பந்திடம் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வாறாக நிறைவேற்றினார். அப்படத்தின் எல்லா விவரத்துடன் கூடிய கதை, அதாவது எங்கனம் அல்லி முகமது அதை பெற்றார், ஏன் அதை அவர் வாங்கினார், ஹேமந்த் பந்திடம் பின் ஏன் அதை கொடுத்தார் என்பவை எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.